2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து 51,990 ஓட்டு வாங்குது. அதிமுக 17,000 ஓட்டு வாங்குது. பாஜக 45,000 ஓட்டு வாங்குது. பாஜக அதிமுகவுக்கு வித்தியாசமே வெறும் 6,000 தான். ஓகேவா? என்டிகே வந்து 6,300 ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா லீடு எங்கேயோ போகுது. ஸோ அப்போ வெறும் 100 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச திமுகவினுடைய அந்த தொகுதி இந்த தேர்தலில் நிச்சயமாக என்டிஏ பக்கம் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்டில் அதர்வைஸ் எக்ஸ்பேக்டர் விஜய் அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நிச்சயமாக 2021 பாஜக வாங்கின தொகுதிகளை விட 27 நல்ல தொகுதிகள் நிறையா வாங்கியிருக்காங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சென்னையிலலாம் 2 தொகுதி கேட்டிருக்கணும். ஏன்னா சென்னையில் பாஜக வந்து அதிமுக 3வது தள்ளி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ சென்னை மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. எப்போவுமே பாஜக ஒரு மாநிலத்தில் போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய தலைநகரை தான் கேப்சர் பண்ணுவாங்க. கேரளாலாம் நம்ம பார்க்குறோம். ட்ரிவாண்ட்ரம் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து மேயர் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கோயம்புத்தூர், சென்னை போன்ற பகுதிகளில் 2 தொகுதிகளாவது குறைஞ்சது பாஜக வாங்கியிருக்கணும். அது நான் உங்களுடைய தோல்வியாக பார்க்குறேன். அதே நேரத்தில் மற்ற நிறையா தொகுதிகள் நல்ல தொகுதிகளை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ டி நகர் வந்து இப்போ தேர்தல் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்டிஏவுக்கான டிவிகேவுக்கு இங்கே என்ன ஆனந்த் போட்டி போடுறாரு. அதை தாண்டி திமுகக்குள்ள ஒரு பிளவு இருக்குது. ஏன்னா போன வாட்டி கருணாநிதிக்கு சீட்டு தராதனால அவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அன்பழகனோட பையன் வந்திருக்காரு. அப்படி இந்த ஃபேக்டர்லாம் வரும்போது என்டிஏவுக்கு இது இன்னும் சாதகமாகவே போய் முடியும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டி நகர் என்டிஏ அப்படிங்கிறது